அந்த திலீப்புங்கிற கேரக்டர் சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் மைண்டில் வைக்க சார். சான்ஸே இல்லை. ஏன்னா சார் வந்து அருண் சார் எப்படின்னா அவங்க மைண்டில் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. என்ன எந்த தேவை, எந்த டயத்துக்கு எதை சொல்லணும், எவ்வளோ சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத அதை கரெக்டாக மைண்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. அதை வச்சு தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு போகிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க அவ்வளோ ஈஸியாக நீங்கள் சார்ட்டு ஒரு விஷயத்தை எடுத்துடவே முடியாது. எல்லாமே அந்த கரெக்டான மீட்டர்லேயே வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. கிளைமேக்ஸே வந்து அதான் சொல்கிறேன், கிளைமேக்ஸை சார் சொல்லுங்கள் சார். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த சுகர் ஃபேக்ட்ரியில் சிங்கிள் ஷாட் எடுக்கிறப்போ, அந்த ஃபைட் எடுக்கிறப்போ, அப்போல்லாம் வந்து நான் 2-3 டைம்கிட்ட கேட்டேன், சார் அந்த கிளைமேக்ஸை பற்றி சொல்லுங்கள். இல்லை மாஸ்டர் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னாங்க. அதே போல் கிளைமேக்ஸு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு சொல்கிறாங்களே, மாஸ்டர் இதுதான் பண்ண போகிறோம், இப்படி தான் பண்ண போகிறோம், இது எண்டு போர்ஷன் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு இது இருந்துச்சு. அதே போல் இந்த மதுரை வீரன் தானே அந்த சாங்கு கொடுக்குறது, அந்த 2 விஷயமே வந்து ஏன்னா எனக்கு வந்து என்னென்னா ஒரு விஷயம் வந்து சாரை வந்து அடித்து போட்டாச்சு, ஒய்ஃபை வந்து தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம அங்கேருந்து டேக்கப் பண்ணணும், ஒய்ஃபை வந்து கழுத்தில் வந்து ஒரு குழந்தைய வந்து கத்தி வைக்கிறாங்க. இப்போது இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் ஹீரோ எந்திரிக்கிறதுக்கான ஒரு போர்ஷன் இருக்குல்ல, அது எப்படி இருக்கணும், அப்போ அதே போல் ஷூட் அவுட் ஆகுறாரு.